உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, எதில் ஜாக்கிரதை? மேசராசி. மேசராசி எப்போதுமே பார்த்தீங்கன்னா தகரோடு எதிரிடையில். உங்களிடம் யாரும் நேருக்கு நேராக மோதி ஜெயிக்க முடியாது. ஆனால் பின்னால் நின்று குழி பறித்தால் தலகுப்புற விழுவீர்கள். அதனால் உங்களை புகழ்ந்து பாராட்டுறவர்களையும் நேருக்கு நேராக உங்களை பார்த்து புகழக்கூடியவர்கள் நீங்கள் அந்த பக்கம் போன பிறகு அவர்கள் உங்களுக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்வார்கள். எதிலையும் நிதர்சனமான உண்மைகளை கூர்ந்து கவனியுங்கள். எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? ஒருவர் எந்த ஒரு செயலுக்கும் உங்களிடம் நடிக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நடிக்க தெரியாது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசுறதுல எதுல ஜாக்கிரதையா இருக்கணும்னா, யாருகிட்ட பேசுறோம் ஜாக்கிரதை நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா அப்படின்னு பார்த்து பேசணும். மாமனார் மாமியார்கிட்டலாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசக்கூடாது. உங்களுடைய விருப்பம் என்ன, தேவை என்ன என்பதை அறிந்து ஓகே என் பாணியில நான் செய்யறது செயல்ல காட்டணும். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டை பேச்சில் காட்டாமல் செயலில் செய்து காட்ட வேண்டும். நீங்கள் எல்லாராலையும் விரும்பப்படுவீர்கள். அதே மாதிரி துதி பாடக்கூடியவர்கள், புகழக்கூடியவர்கள், அவர்களை நம்பக்கூடாது. எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? வேகமாகவும் அவசரமாகவும் உடனடியாகவும் ஒரு விஷயங்களை கூர்ந்து கவனிக்காமலும் அதை பற்றி நன்கு ஆய்வு செய்யாமலும் நீங்கள் டோட்டலாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அது நட்டத்தில் முடியும். பதறிய காரியம் சிதறிவிடும். எதில் கவனமாக இருக்க வேண்டும்? வாகனங்களை வேகமாக ஓட்டுவது தவறில்லை, எச்சரிக்கையாக ஓட்டுவது. எதில் கவனமாக இருக்க வேண்டும்? அந்த செல்போனை பேசிட்டு அதில் கான்சன்ட்ரேஷன் அப்படியே டபுள் ஆக்டிங். நீங்கள் கரெக்டாக ஓட்டுவீங்க, கையில் இருக்கும் ஸ்டேரிங்கு, இன்னொரு பக்கமும் டபுள் ட்ராக் பண்ணிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் நாம் என்ன செய்யக்கூடாது, அந்த ஒரு ஒர்க்கை இறங்கிட்டீங்கன்னா அதை முடிக்கிற வரைக்கும் இன்னொரு லேயருக்கு போகக்கூடாது. எதில் கவனமாக இருக்க வேண்டும்? ஒன்றை நன்றாக ஒரு தொழிலை செய்து முடிக்க. எனக்கு தெரிஞ்ச அப்படிதான் ஒரு நண்பர் மேசராசி, அவர் என்கிட்ட நேம் செலக்ட் பண்ணி கேட்கிறாரு. ஒன்று பண்ணி கொடுத்தா இன்னொரு பேர் வேணுங்க, இன்னொரு கன்சர்ன் நான் பண்ண போறேன், ஒரு ஹோட்டல் ஒன்று பண்ண போறேன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போறேன், ஒரு வெப்சைட் நிறுவனம் ஸ்டார்ட் பண்ண. இப்போ எல்லாமே ஜாம் ஆகி எதுல எங்க வருமானம் வருதுன்னு தெரியாம புலம்பிட்டு உட்கார்ந்துருக்கிறார். எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? நீங்கள் இல்லாமலேயே ஒரு நிறுவனத்தை நீங்கள் ஆரம்பித்து அதிலிருந்து எந்த விதமான சிக்கலும் பிடங்கள்லாம் இல்லாம அங்கு வருமானங்கள் வந்து கொண்டிருக்கிறதோ அதுல நீங்க சரியாக தணிக்கை செய்து கணக்கீடுகள், உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்கலாம் நேர்மையா சரியா ஒர்க் பண்றாங்கன்னு தெரிஞ்சு அதன் பிறகு இன்னொரு தொழிலுக்குள்ளார உங்களுடைய நேரடி கண்காணிப்பில் நீங்கள் செயல்பட்டால் வாழ்வில் வெற்றி உண்டு. எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? ஷேர் மார்க்கெட் என்பது எல்லாருக்கும் பொதுவானது. எல்லா ராசிக்காரர்களும் இருக்கிறார்கள். அதில் உங்களிடம் இருக்கக்கூடிய வேகம் அதி விரைவில் நாம் பணக்காரனாக ஆக வேண்டும். ஒருத்தர் சொல்றாரு, நான் 4000 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும், என் ஜாதகப்படி அது ஏற்பாடு பண்ணி கொடுக்குறீங்களா? நான் ஒரு 40 கோடி ரூபாய்க்கு மேல தர்றேங்கிற. நம்ம கிட்ட அந்த மாதிரி பேரம் பேசினா நடக்காது. நம்ம ஒரு அஸ்ட்ராலஜர், எல்லாருக்கும் குருவா வழிகாட்டியா இருக்கும். பணத்துக்கு ஆசைப்பட்டு 4000 கோடி சம்பாதிக்கிறது உங்களுடைய கோரிக்கை. அதுக்குண்டான எஃபர்ட் நீங்க போடுங்க, அதுக்குண்டான வேலைகளை பாருங்க, அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏறுங்க. ஆக எதில் கவனமாக இருக்க வேண்டும்? ஒரு படி ஏறுவதற்கு 9 இன்ச்சு தான் படி. நீங்க ஒரே நேரத்துல 10 படிக்கு தாண்டணும்னு நினைச்சீங்கன்னா தலைகுப்புற விழும்பொழுது நம் தலையில் அடிபடுகிறது இல்லையா? எதில் எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? எந்த ஒரு செயல்பாடுகளையும் ஒரு 24 மணி நேரத்திற்கு 48 மணி நேரங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இதை 2010 நான் ஜெயா டிவியில பேசின வீடியோ போய் பார்த்தீங்கன்னா இருக்கும், 12ல் போட்டிருப்பேன். மேசராசி வீடியோ, அது லட்சக்கணக்கான பேர் பார்த்துருப்பாங்க. அப்போ நீங்கள் ஒருவரை தண்டிக்க வேண்டும் என்றாலும் உதவி செய்ய வேண்டும் என்றாலும் ஒரு 48 மணி நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் பல்வேறு விதமான விஷயங்கள் உங்களுக்கு புலப்படும். அதன் பிறகு அதில் ஈடுபட்டீங்கன்னா அதுல வெற்றி நிச்சயம்.
எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? கவனம். பதறிய காரியம் சிதறிவிடும். அவசரப்படுதல், கோபப்படுதல், முன்கோபப்படுதல், வேகமாய் செல்லுதல், உடனே முடிவெடுத்தல், ஆத்திரப்படுதல், பனிஷ்மெண்ட் கொடுத்தே தீருதல், இதெல்லாம் இருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி பொறுமையாக நிதானமாக செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக. நன்றி, வணக்கம்.